அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது. ஆந்திரா, அதே மாதிரி கேரளா, இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும். அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. அப்படி காட்டின தொலைக்காட்சியை நிருபரை தாக்கப்பட்டது. அதுக்கு நான் கண்டித்து கூட நான் விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு நடந்தோ அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்.